அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.4ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree. √3 1.732 கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரீ இருக்கு. ட்ரீயோட ஹைட் வந்து 13 மீட்டர். இதான் ட்ரீ 1. ஃபர்ஸ்ட் ட்ரீ 1. இந்த ட்ரீ ஒன்னுடைய ஹைட் வந்து 13 மீட்டர். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதிலிருந்து செகண்ட் ஒரு ட்ரீ இருக்கு. செகண்ட் ட்ரீயோடைய டாப் அண்ட் பாட்டத்தை பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது இதனுடைய டாப், ட்ரீ ஒன்னுடைய டாப்ல இருந்து செகண்ட் ட்ரீயோடைய டாப்பை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், த எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம். இது டாப், செகண்ட் ட்ரீயோட டாப்பு, இது செகண்ட் ட்ரீயோட பாட்டம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்ல இருந்து செகண்ட் ட்ரீ டாப்பை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 45 டிகிரி. அப்போ என்ன செய்யணும், நார்மல் வியூ போட்டு இது 45. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்பு நின்றுக்கிட்டு செகண்ட் ட்ரீங்கிட்ட ஒன்று பெருசாக இருக்குது, அதனுடைய டாப்பை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தானே, கண்ணை மேலே தூக்கி தான் பார்க்கணும், எலிவேஷன் 45 டிகிரி. அதே டாப்ல ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்ல இருந்துக்கிட்டு செகண்ட் ட்ரீயோட ட்ரீ 2 செகண்ட் ட்ரீயோட பாட்டத்தை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிப்ரெஷன் 30னாலும் டாப்ல இருந்து பாட்டத்தை பார்த்தாலும் பாட்டத்துல இருந்து டாப்பை பார்த்தாலும் ஒரே ஆங்கிள் தான், ரெண்டுமே பேரலல். இது டிரான்ஸ்வர்சல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 30 தான். சரிங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ட்ரீ, இது செகண்ட் ட்ரீ. ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்ல இருந்து செகண்ட் ட்ரீயோட டாப் எலிவேஷன் இஸ் 45. ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்ல இருந்து செகண்ட் ட்ரீயோட பாட்டத்தை பார்க்குற டிப்ரெஷன் இஸ் 30. அப்போ இது வந்து டிப்ரெஷன் 30னாலும் இங்கிருந்து எலிவேஷன் வந்து என்னதான் 30 தான். இப்போ என்ன கேள்வினா, இது 40, இது 30, அதுக்கப்புறம் இது 45 கொடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் ட்ரீயோட ஹைட் என்ன? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீ ஹைட் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு பேரலாக போடும்போது இது என்னதான் 13 தான், இதுவும் 13 தான். அப்போ இந்த ரிமைனிங் ஹைட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இது வரைக்கும் 13 தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாமா? இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். சரிங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸு எக்ஸு, இதுவும் எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, அடுத்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க, இது சி. முதல்ல இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. முதல்ல இன் ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டா என்னது 45, ஆப்போசிட்டு தீட்டா சீக்கிரம் இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் தீட்டா 45, ஆப்போசிட்டு ஒய், அட்ஜசன்ட்டு இந்த எக்ஸ்ன்னு வச்சிருக்கு. அப்போ எக்ஸ். அப்போ டேன் தீட்டா சீக்கிரம் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ டேன் ஆஃப் தீட்டாக்கு பொதுவாக 45 சீக்கிரம் ஆப்போசிட்டு ஒய், அட்ஜசன்ட்டு எக்ஸ். இப்போ டேன் 45 என்னது 1 சீக்வல் டு ஒய் பை எக்ஸ். கிராஸ் பண்ணால் எக்ஸ் சீக்வல் டு ஒய்ன்னு கிடைக்கும். எக்ஸ் சீக்வல் டு ஒய் இல்லை ஒய் சீக்வல் டு எக்ஸ், ஏதோ ஒன்று. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு இல்லையா, ஏபிசி வச்சுட்டோம், இதை வேணா டின்னு வச்சுங்க. டி, இது இ. ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல ஏடிஇன்னு வச்சுங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க, இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டா தீட்டா எவ்வளவு? தீட்டா சீக்வல் டு 30, ஆப்போசிட்டு இது 30, அதுக்கு ஆப்போசிட்டு 13, அட்ஜசன்ட்டு எக்ஸ், அப்போ இதுலேயும் அதே மாதிரி tan தீட்டா சீக்வல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது tan 30 டிகிரி ஆப்போசிட்டு 13, அட்ஜசன்ட்டு எக்ஸ். tan 13 எவ்வளவு? 1/√3 சீக்வல் டு 13 பை எக்ஸ். இதை கிராஸ் பண்ண என்ன வரும்? எக்ஸ் சீக்வல் டு 13√3ன்னு வரும். எக்ஸ் சீக்வல் டு 13√3ன்னு வரும். சரிங்களா? இந்த எக்ஸ் சீக்வல் டு 13√3. அடுத்து இப்போ நமக்கு தேவையானது செகண்ட் ட்ரீயோட ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. அப்போ எக்ஸ் சீக்வல் டு 13√3ன்னு தெரிஞ்சு போச்சு. ஒய்யும் அதே தான். நான் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்ல, அப்போ எக்ஸ்னால ஒன்று தான், ஒய்யும் அதே தான். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னால எக்ஸ் 13√3னா ஒய்யும் 13√3 தான். Therefore, the height of the
secondary is equal to secondary height என்ன எழுதலாம் 13 plus y 13 plus y இதுதானே இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீப் 13 இது 13 வந்துருச்சு அப்போ இந்த ரிமைனிங் ஒய்னு வச்சிருக்கேன் அப்போ செகண்டரியோட 13 plus y is equal to 13 13 தான் ஒய்க்கு என்னது ஒய்க்கு எக்ஸ் போடலாம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் தானே அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 13√3 சரிங்களா ஒய்க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே கூட எழுதிக்கலாம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தெரியும் அப்போ எக்ஸுக்கு பொதுவாக 13√3 ஒய் ஈக்குவல் டு 13√3 கூட எழுதி வச்சுக்கோங்க அப்போ 13 + ஒய் தான் இப்போ 13 + ஒய்னா 13 போட்டாச்சு ஒய்க்கு பொதுவாக 13√3 காமன் என்ன எடுப்பீங்க 13 எடுத்தால் இங்கே 1 இருக்கும் ப்ளஸ் √3 இருக்கும் அப்போ 13 × 1 + 1.732 சரிங்களா 13 காமன் எடுத்தால் இங்கே 1 இருக்கும் இங்கே √3 இருக்கும் அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 போட்டு இது √3க்கு 1.7 இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு 13 × 2.732 இது ரெண்டும் பெருக்குனா ஆன்சர் ரெண்டும் பெருக்குனா என்ன வரும்னா 35.516 மீட்டர் இதுதான் ஹைட் ஆஃப் த செகண்டரி ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்